புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்க ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு கூட அடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளிலே தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய சித்தம் செய்யும்படிக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஈவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது தன்னுடைய சுய சித்தத்தை, இஷ்டத்தை, தீர்மானங்களை, திட்டங்களை நிறைவேற்ற வராமல் உம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அதே போல இந்த நாட்களிலும் நாங்கள் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலைக்காக, இந்த ஊடகத்துக்காக நன்றி. இன்றைய நாளிலும் தேவ வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு நிமிஷம் எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப கவனிங்கள், தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் என்னத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பதே கிறிஸ்தவர்களுடைய, தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரதான நோக்கம். அதைத்தான் இன்னொரு விதத்தில் அவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், தேவனையும் அவருடைய சித்தத்தையும் தேடுங்கள். அவருடைய நீதி என்ன? அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிப்பது அவருடைய நீதி. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் உங்களை வந்து மேற்கொள்ளும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே தேவ சித்தம் செய்யும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே தேவ திட்டம் என்னது என்பதை நாங்கள் அறியாமல் தேவனுக்காக திட்டம் தீட்டி செயல்படுகிறோம். அங்கேதான் நாங்கள் தவறு விடுகிறோம். அநேகர் நாங்கள் நினைக்கிறோம், தேவனுக்காக நாங்கள் பெரிய தீர்மானங்களை, பெரிய திட்டங்களை நாங்கள் வைத்து செயல்படுகிறபடினால் தேவன் இவற்றில் பிரியப்படுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. பிரியமானவர்களை கவனியுங்கள். ஆதாம் ஏவாளை உருவாக்கினார் தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படி. அதிகமாய் அவரோடு நேரங்களை செலவழித்து அவரோடு உறவு கொண்டு அதன் மூலமா அவருடைய தீர்மானங்களை, திட்டங்களை அறிந்து அவர் கொடுத்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களோ தேவ சித்தத்தை அறிந்து செயல்படாமல் அவர்கள் சுயமாக தங்களுடைய சித்தத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் பிசாசினுடைய பெரிதான தந்திரம். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுவீர்களானால் தேவர்களை போலாவீர்கள். அப்ப கவனிங்கள், பிசாசுனுடைய தந்திரம் என்ன? தேவனுடைய சித்தத்தில் நாங்கள் செயல்படாமல் தேவ சித்தத்தை விட்டு அல்லது தேவனுக்காக ஒரு தீர்மானம், திட்டங்களை வைத்து செயல்படுவது. இங்கேதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிளவிடுகிறோம். அப்படி செயல்பட்டபடினா தேவனுக்காக திட்டம் தீட்டி ஆதாம் ஏவாள் செயல்பட்டபடியினால் அவர்கள் முதலாவது தேவனுடைய உறவை இழந்தார்கள், சமாதானத்தை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், பயம் அவர்களை ஆளுகை செய்தது, தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனார்கள். அப்ப கவனியுங்கள், எங்கே மரணம் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் தேவனுக்காக திட்டம் திட்டி செயல்படுவது
என்ன செய்கிறது? பிசாசுக்கு கதவை திறந்து வைக்கிறதாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், பிசாசு தெளிவாக சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளையாய் செயல்படாமல் தேவனாக நீ செயல்படலாம் என்று அங்கே சொல்லுகிறார். ஆனால் தேவனோ நம்மை உருவாக்கினதின் நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்படும் என்று சொன்னால், அவரையே விசுவாசித்து அவரையே நம்பி முழுமையாக நம்பி அவருடைய தீர்மானங்கள் திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் நாங்கள் எங்களுடைய இச்சை ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவனை பயன்படுத்தும்படி நாங்கள் உருவாக்கப்படவில்லை. கவனிங்கள், இங்கே கூட நாங்கள் பார்க்கிறோம், ஆதாமேவாள் தேவன் உருவாக்கின அந்த பழத்தை சாப்பிட்டு அதன் மூலமாய் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் அவர்கள் என்னவா இருக்க பிளான் பண்ணுகிறார்கள், என்னவாக வர விரும்புகிறார்கள், தேவனை போலாக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார். ஆனால் தேவனோ அவர் உருவாக்கினதை சாப்பிட்டு அவர்கள் தேவனை போல அல்லது இன்னொரு தேவனாக செயல்படுவது தேவ சித்தம் இல்லை. ஏனென்று சொன்னால், தேவன் என்றாலே அவர் உருவாக்குறவரை அல்லாமல் உருவாக்கப்பட்டதினால் அவர் என்ன செய்யப்படுவதில்லை, உருவாக்கப்பட்டவர்கள் தேவனாக செயல்படுவதில்லை. தேவன் உருவாக்கினவைகள் தேவனாக செயல்பட முடியாது. தேவனோடு செயல்பட முடியும், தேவனாக செயல்பட முடியாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் பிசாசு எப்படியா வஞ்சிக்கிறான், நீங்கள் தேவனை போல ஆக முடியும் என்று அவன் அவர்களை வஞ்சிக்கிறான். ஆகவே அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தங்களுடைய சுய சித்தத்தை செய்தபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வந்தார்கள். மாறாக அவர்களுடைய ஜெனரேஷன் முழுவதுக்கும் மரணத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், சுகையினம், எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் அவர்களை மேற்கொள்ளத்தக்கதாக செயல்பட்டார். ஆகவே இவைகள் மிக முக்கியமான காரியம். என்னென்று சொன்னால், தேவனுக்காக திட்டம் தீட்டி நம்மில் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யாமல் தேவ திட்டம் என்ன என்பதை சரியாக அறிந்து செயல்பட வேண்டும். ஆனால் கவனியுங்கள், 2 பேரை நாங்கள் பார்க்கிறோம், முந்திய ஆதாம் அண்ட் பிந்திய ஆதாம், இயேசு கிறிஸ்து. முந்திய ஆதாம் தேவனுக்காக அல்லது தேவனை போல ஆக வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டபடியினால் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்படுகிறான். ஆனால் பிந்தின ஆதாமோ தன்னுடைய திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றாமல் பிதாவின் திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றினபடியினால் அவர் மரித்து போன யாவற்றையும் உயிர்த்தெழ பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக நான் திட்டம் தீட்டி செயல்படுவேனானால் நான் அநேக காரியங்களை மரிக்க பண்ணுகிறவனாய் நான் இருப்பேன். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் என்னுடைய சகல தீர்மானங்களையும் திட்டங்களையும் விட்டுவிட்டு நான் தேவனை பின்பற்றுவேனானால் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்களே என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய திட்டங்களே அல்லாமல் என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய திட்டங்கள் அவருடைய திட்டங்களாய் மாற முடியாது. ஆகவே அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றும்படி நான் செயல்படுவேனானால் மரித்து போனவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, மற்றவருடைய வாழ்க்கையிலே மரித்து போனவைகளை எல்லாம் நம்மால் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் எங்களுடைய சொந்த தீர்மானங்கள், சொந்த திட்டங்களிலே நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். மாத்திரமல்ல, மரணத்தை அவிழ்த்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, மற்றவருடைய வாழ்க்கையிலே மரணத்தை அவிழ்த்து விடுகிறோம்.
ஆனால் இயேசுவோ நமக்கு முன்பாக பரிபூரணமாய் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய சித்தம் செய்யும்படியே அவர் செயல்பட்டார். அல்லாமல் அவருடைய சொந்த தீர்மானத்தையோ எண்ணத்தையோ உணர்வுகளையோ நினைவுகளையோ அல்லது தேவனுக்காக நான் ஒரு தீர்மானத்தோடு வருகிறேன், நான் ஒரு பெரிய திட்டத்தோடு வருகிறேன், இந்த உலகமே திரும்பி பார்க்கத்தக்கதாய் தேவன் யார் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் சுய திட்டம் பண்ணி வராமல் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி அவர் என்ன செய்கிறார்? பூமிக்கு வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவகுமாரனாயிருந்தும் சகல மகிமை வல்லமை பொரிந்தனவராயிருந்தும் தேவனுக்காக ஒரு திட்டத்தை தீட்டி வராமல் இந்த உலகத்திலே அவர் இருக்கும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அதிலே ஒரு சேலஞ்ச் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நிரூபித்து காண்பியும், நீர் அடையாளங்களை காண்பியும், அற்புதங்களை காண்பியும். அதாவது அவர்கள் எதிர்பார்க்கிற அடையாளங்களும் அற்புதங்களும் இதுவரைக்கும் இந்த பூமியிலே நடந்திராத அதிசயங்களை அற்புதங்களை காண்பிப்பீரானால் நாங்கள் என்ன செய்வோம்? உம்மை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இயேசு அந்த வார்த்தையை கேட்டு உடனடியாக இப்பொழுது பார், நான் காண்பிக்கிறேன், நான் தேவன், நான் தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி சுயமாய் அவர் செயல்படவில்லை. தன்னை காண்பிக்கும்படி தான் மெஸ்ஸியாவானால் அவர் மெஸ்ஸியா என்பதை மற்றவர்களுக்கு ப்ரூவ் பண்ணி காண்பிக்க வேண்டும் என்று மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யல? ஜோனாவுடைய அடையாளமே அல்லாமல் வேற எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்னாரே அல்லாமல், இந்தா பார், நான் தேவன் யார் என்பதை அவருடைய குமாரன் யார் என்பதை நான் காண்பிக்கிறேன் என்று சுயத்திலே அவர் செயல்படவில்லை. நீங்கள் அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசாமல் பிதா சொல்லுகிறதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சுயமாய் செயல்படாமல் பிதா செய்கிறதை பார்த்து அதையே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. கவனியுங்கள், தேவனுடைய குமாரனாய் அவர் இருந்து சகல வல்லமை மகிமை பொரிந்தனவராயிருந்தும் தேவனுடைய வார்த்தையாக அவர் இருந்தும் அவர் சுயமாய் தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி நடவாமல் பிதாவின் சித்தம் என்னவோ அதையே ஒவ்வொரு நிமிஷமும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுவதே அவருடைய ஆகாரமாயிருந்தது, அதை நிறைவேற்றுவதே அவருடைய மூச்சாயிருந்தது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தம் செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்படி அல்லாமல் ஆராதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு பாட்டு பாடி, எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் 4 பாட்டை பாடி, எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் 4 வசனத்தை பேசி, எங்களுடைய இஷ்டப்படி வாழுவதல்ல. மாறாக இப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்முடைய சரீரத்தை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னத்துக்காக? தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறும். நாமாய் தீர்மானங்கள் திட்டங்கள் போடக்கூடாது. மாறாக உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் தேவனிடத்திலே கேட்டு அறிந்து பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். நான் உங்களுக்கு தெளிவாக காண்பித்தேன். தேவனுக்காக தீர்மானம் பண்ணி
கிரியை செய்வது என்ன செய்கிறது? பிசாசின் கிரியைகளை நிறைவேற்றுகிறதாக மாறுகிறது. மாறாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். தேவனுக்காக நாங்கள் தீர்மானங்கள், திட்டங்கள் போடுவது மரணத்தை கொண்டு வருகிறது, ஆதாம் ஏவாள் செய்தது போல். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது மரித்தவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஆகவே அப்படியாய் செயல்படும்படிக்குத்தான் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன என்று சொல்லி தெளிவாய் அறிந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது இதுவா தேவ சித்தம், இதுவா தேவ திட்டம் என்பதை அறிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கடந்த நாட்களிலே நான் உபவாசங்கள் இருந்து தேவனை தேடும் பொழுது தேவன் எனக்கு சொன்ன காரியம், தேவனே உம்முடைய மகிமை தேசங்களை மேற்கொள்ளட்டும், உம்முடைய எழுப்புதல் தேசங்களை உயிர்ப்படைய செய்யட்டும் என்று சொல்லி நான் கடந்த பல மாதங்களா இதற்காக ஜெபித்து வருகிறேன். அப்படி நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் எனக்கு சொன்ன ஒரு காரியம், எல்லாருடைய மாமிசமும் மரிக்குமானால், மாமிச சிந்தை, மாமிச தீர்மானங்கள், திட்டங்கள் மரிக்குமானால், சிலுவையில் அறையப்படுமானால் என்னுடைய மகிமையை காண்பீர்கள். மாமிசத்தின்படி தீர்மானங்கள் போடாமல், திட்டங்கள் போடாமல், எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து தேவ தீர்மானம் மட்டும், தேவ திட்டங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நாங்கள் ஒப்பு கொடுப்போமானால், அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான என்றால் தேவனுடைய சித்தம் செய்கிற பலியாக, பலி தன்னுடைய சொந்த திட்டத்தை, தீர்மானத்தை செய்ய முடியாது. பலியாக நம்முடைய சொந்த தீர்மானங்கள், திட்டங்களுக்கு மரித்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஈவன் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படியாக தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை கூட நாங்கள் அறியாமல், தெரியாமல் இருக்கிறோம். தேவனுக்காக பெரிய தீர்மானங்கள், பெரிய திட்டங்கள், பெரிய ஆலயங்கள் நாங்கள் கட்ட வேண்டும் என்று செயல்படுகிறோம். ஆனால் கவனியுங்கள், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? அப்ப தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து அனுதினமும் செயல்பட வேண்டும். அப்ப தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்தபடியினால் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அதிகமாய் தேவ சமூகத்திலே இருக்க தேவன் கிரியை செய்கிறார், கிருபை செய்கிறார், வழி நடத்துகிறார். இயேசு ஊழியத்துக்கு வர முன்பதாக, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முதலாவது தேவ சமூகத்தில் இருக்கும்படியாய் வழி நடத்துகிறார். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து தேவனோடு என்ன செய்கிறார், அதிகமான நேரங்களை செலவிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஈவன் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அதிகமாக அவர் தேவனுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழித்தார். அப்ப நாங்களும் கூட அதிகமாக நேரங்களையும் காலங்களையும் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணும்படியாய், அவருடைய உறவிலே நிலைத்திருக்கும்படியாய், அவருடைய உறவை தேடும்படியாய், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய், ஆமென், அதிகமாய் அவரை தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்முடைய கரங்களிலாலே கட்டப்படுகிற ஆலயங்களில் வாசமாயிருக்கிறதில்லை. மாறாக அவர் கட்டின
ஆலயங்களாகிய அவர் உருவாக்கின ஆலயங்களாகிய நமக்குள்ளே வாசமாயிருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்று நம்மை சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய இஷ்டத்தை செய்வோமானால் நாங்கள் உண்மையிலேயே அவருடைய ஆலயமாக செயல்படவில்லை. தேவனுடைய ஆலயத்திலே இரவு பகலும் அவருடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் தனக்கொரு தீர்மானத்தை வச்சு தனக்கொரு திட்டத்தை வைத்து தேவனுக்காக நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் என்று செயல்பட முடியாது. மாறாக தேவ சித்தம் மாத்திரம்தான் ஆலயத்திலே செய்யப்பட வேண்டும். ஆமென். கொலோசியர் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்ப சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலையாயிருக்கிறார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் அவர் முதல்வராய் இருக்கும்படி. கவனியுங்கள், எல்லாவற்றிலும் நாங்கள் அல்ல, அவர் முதல்வராய் இருக்கும்படி. என்னுடைய தீர்மானங்கள் அல்ல, அவருடைய தீர்மானங்கள் திட்டங்கள் முதன்மையாய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அல்லேலூயா. அப்ப அவர் என்னுடைய சரீரத்துக்கு தலையாய் இருப்பாரானால் அவருடைய தீர்மானங்கள் திட்டங்களை இந்த சரீரமாகிய சபை நிறைவேற்ற வேண்டுமே அல்லாமல் தலைக்கு ஆலோசனை கொடுத்து நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன், இப்படி உம்மை பிரியப்படுத்த போகிறேன் அப்படி உம்மை பிரியப்படுத்த போகிறேன் என்று சரீரம் தலைக்கு சொல்லக்கூடாது, சொல்ல கூடாது. மாறாக தலை என்ன சொல்லுகிறது, சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். அப்ப தலை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சரீரம் செயல்படுத்த வேண்டும். சரீரம் தன்னுடைய சுய இஷ்டத்தை திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றக்கூடாது. ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், மாமிசம் பலவீனம் உள்ளது, அதை கேட்டு தூங்காதிருங்கள், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகவே ஆவியோடு இணைக்கப்பட்டு செயல்படுங்கள், ஆவிக்கு செவி கொடுங்கள், மாமிசத்துக்கு செவி கொடாதிருங்கள். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் மாமிசத்துக்கு தான் என்ன செய்கிறோம், செவி கொடுக்கிறோம். எபேசியர் 1 23 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. கவனியுங்கள், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எங்களுடைய சுய எண்ணங்கள் சுய திட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதை நிறைவேற்றும்படி செயல்படாமல் அவற்றை அற்பம் என்றும் குப்பை என்றும் என்று எண்ணி தேவனுடைய தீர்மானம், நான் அவருக்காக வைத்திருக்கிற தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும் தேவன் என்னை கொண்டு செய்யும்படிக்கு வைத்திருக்கிற தீர்மானங்களும் திட்டங்களும் மகா பெரியது, நினைக்க கூட முடியாது. அப்படியான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து தேவன் செயல்படுகிறார். பிரியமானவர்களை கவனியுங்கள், நீங்கள் சந்திக்கிற எல்லா போராட்டங்களையும் நானும் சந்தித்திருக்கிறேன். நானும் தேவனுக்காக பெரிய தீர்மானங்கள் திட்டங்களை வைத்து செயல்பட்டிருக்கிறேன். நான் பிசினஸ்கள் ஆரம்பித்ததே என்ன செய்ய வேண்டும், மற்றவரிடத்திலே மணி கேட்காமல் இந்த பிசினஸ் மூலமா வருகிற மணியை எடுத்து தேவனுடைய ஊழியத்தை பெரிய அளவிலே கட்ட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு மணி தேவை. ஆகவே என்ன செய்வோம், பிசினஸ்களை உருவாக்குவோம் என்று செயல்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அதற்கு பிறகு நான் பார்த்தது என்னென்றால் அதன் மூலமாய் என்னுடைய நேரங்கள் என்ன செய்யப்பட்டது, திருடப்பட்டு போனது.
அதற்கு பிறகு வந்த காரியங்களை நான் செயல்படும்படி, நான் அதை அந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படி அதற்கு பின்னாக ஓட வேண்டி வந்தது. ஆகவே அதை நான் அறிந்து கொண்டு எல்லா பிசினஸையும் சேல் பண்ண வேண்டியதா இருந்தது. சேல் பண்ணினபடியாத்தான் இப்பொழுதோ அதிகமாய் நான் தேவனிடத்திலே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. டொமி கிக்ஸ் டொமி கிக்ஸ் என்றவருடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். அவர் என்ன செய்கிறார்? 40 நாள் உபவாசம் இருக்கிறார். மறுபடியும் 40 நாள் இருக்கிறார். மறுபடியும் 40 நாள், 3 வேளை 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை குறித்த தீர்மானம் என்ன? என்னை குறித்த திட்டம் என்ன? தேசத்தை குறித்த திட்டம் என்ன என்று சொல்லி அவர் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவன் வெளிப்பட்டு அவருக்கு ஆலோசனை கொடுத்து, அர்ஜென்டினாக்கு போ என்று சொல்லி பேரும் கொடுத்து, இந்த நபரை சந்தி, அவர் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார் என்று அனுப்பி வைத்தார் என்று சொன்னார். ஆகவே அதை நம்பி அவர் புறப்பட்டு போனார். அவரிடத்தில் எந்த மணியும் இருக்கவில்லை. ஆகவே அவர் அதை நம்பி அவர் என்ன செய்கிறார்? அவரிடத்தில் இருந்த கொஞ்சம் மணியை வைத்து அங்கே புறப்பட்டு போகிறார். அவருக்கு யார் என்று கூட தெரியாது. ஆனால் அதுதான் அர்ஜென்டினாவுடைய பிரசிடென்ட். அவருடைய நாமத்தை கொடுத்து நீ போய் அவரை சந்தி என்று சொல்லி இருக்கிறார். இவருக்கு அந்த நபர் யார் என்று கூட தெரியாமல் அங்கே போய் விசாரித்த பொழுதுதான் தெரியும் அது பிரசிடென்ட். ஆனால் தேவன், சுருக்கமாக சொல்லுகிறேன், தேவன் கதவை திறந்தார். அவர் அந்த பிரசிடனுடைய சுகையினத்தை குணமாக்கினார். அதற்கு பிறகு அந்த பிரசிடன்ட் என்ன செய்தார்? பெரிதான கதவை ஓப்பன் பண்ணி டெலிவிஷன், ரேடியோ எல்லாத்திலையும் அட்வர்டைஸ் பண்ணி அங்கே அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி பண்ணும் பொழுது 60 நாளில் 6 மில்லியன் பீப்புள் தேவனை ஏற்றுக்கொண்டார். 60 நாளில் 6 மில்லியன் பீப்புள் தேவன் 6 மில்லியன் பீப்புளை தேவன் ரட்சித்தார். கவனி, எங்கள்கிட்ட இருக்கிற மில்லியன் கணக்கான மணி கூட செய்ய முடியாத காரியம். ஆகவே தேவனை நம்புவோமானால், அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், நம்மேல் அவர் வைத்திருக்கிற மகிமையான மிகப்பெரிய அழைப்பு நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை சாதாரண பிள்ளைகளாய் நீர் அழைக்கவில்லை. நீர் உம்மை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வரும்படி, உம்முடைய சித்தத்தை இந்த பூமி முழுவதும், உம்முடைய சித்தம் இந்த பூமி முழுவதும் மேற்கொள்ளும்படி, உம்மை வெளிப்படுத்தும்படி உம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறீர். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் விட்டு விட்டு உம்முடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவர்களை ஒப்பு கொடுக்கட்டும். அவர்கள் மூலமாய் நீ செய்கிற காரியங்கள் மிக பெரிதால் மிக பயங்கரமாய் இருக்கும். ஆகவே அவைகள் மேற்கொள்ளட்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தை தட்டி எழுப்பட்டும். எலும்பு எலும்பு உன் ஒளி வந்தது என்று சொல்லி தட்டி எழுப்பட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அழைக்கப்பட்ட நாங்கள் கர்த்தரின் சித்தத்துக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒலிபரப்பை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே கேட்கின்ற பொழுது வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கொண்டு வந்த தேவ செய்திக்காக ஊழியரையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் அந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும் பாச. காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களே,